லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, வாரம் ஓர் அலசல் மற்றும் செய்திகள். பிப்ரவரி 16 புனித ஒனேசிம். வட துருக்கியின் பிரிக்கிரிய நாட்டில் பிறந்த ஒனேசிம் கொலோசை நகர் பிலமோனிடம் அடிமையாக பணிகளைச் செய்தார். அடிமையாய் பணிகளைச் செய்ய இயலாத ஒனேசிம் பிலமோனிடமிருந்து தப்பித்து அவரது நண்பரான பவுலடியாரிடம் தஞ்சம் புகுந்தார். ஆண்டவர் இயேசுவின் மீது அன்பு கொண்டு பவுலடியாரின் திருக்கரங்களால் திருமுழுக்கு பெற்றார். பவுலடியாருக்கு உதவிகள் செய்து அவரது அன்பு மகனாக வளர்ந்தார். தம் தலைவர் பிலமோனை சந்தித்து தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு வேண்டினார். ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்த ஒனேசிம் திருத்தூதர் திமோத்தேயுவின் மறைவுக்குப் பின் எபேசு நகரின் ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிவித்ததற்காக ரோமையில் கைது செய்யப்பட்டு 18 நாட்கள் கடும் சித்திரவதைக்கு ஆளானார். கிபி 95ஆம் ஆண்டு கற்கள் எரியப்பட்டு மறைசாட்சியாக உயிர் துறந்தார். அடிமையாக இருந்து ஆண்டவரின் பணி செய்து ஆயராக உயர்ந்த இவரை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித ஒனேசிம் திருவிழாவை கொண்டாடுகிற நாம் அடிமைகளாக வாழுகின்ற மக்களை ஆண்டவரிடம் அர்ப்பணித்து அவர்களது சுதந்திரமான வாழ்விற்காக ஜெபிப்போம். வாரம் ஓர் அலசல். அனைத்துலக குழந்தைகள் புற்றுநோய் தினம். சர்வதேச குழந்தை புற்றுநோய் தினம். குழந்தை என்ற சொல்லை கேட்டாலே நம் நினைவுக்கு வருவது அவர்களின் மழலை சிரிப்பு, துள்ளலான விளையாட்டு, எல்லையற்ற கனவுகள் மற்றும் இந்த தேசத்தின் ஒளிமயமான எதிர்காலம்தான். ஆனால் துரதிருஷ்டவசமாக சில குழந்தைகளின் வாழ்க்கையில் விளையாட்டுக்கு பதிலாக மருத்துவமனை வாசம், சிரிப்புக்கு பதிலாக சொல்லன்னா உடல்வலி, பாடசாலைக்கு பதிலாக தொடர் சிகிச்சைகள் என்ற இக்கட்டான நிலை உருவாகிறது. அத்தகைய குழந்தைகளின் போராட்டத்தை உலகம் அங்கீகரிக்கும் ஒரு நாள்தான் இந்த தருணம். சர்வதேச குழந்தைகள் புற்றுநோய் தினம் என்பது பிஞ்சு வயதிலேயே புற்றுநோயுடன் போராடும் குழந்தைகளின் வழிகளை உலகம் உணரவும் அவர்களுக்கான தீர்வுகளை நோக்கி நகரவும் கடைபிடிக்கப்படும் ஒரு முக்கியமான நாளாகும். குழந்தைகளுக்கு ஏற்படும் புற்றுநோய்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவது, நோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிவதன் மூலம் உயிரை காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கையை விதைப்பது மற்றும் தற்போது சிகிச்சையில் இருக்கும் குழந்தைகளுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் தேவையான தார்மீக ஆதரவை வழங்குவதே இந்நாளின் முதன்மை நோக்கமாகும். அதோடு இந்நோயினால் உயிரிழந்த குழந்தைகளின் நினைவு கூர்ந்து எதிர்காலத்தில் எந்த ஒரு குழந்தையும் புற்றுநோயால் பாதிக்கப்படக்கூடாது என்ற உறுதியை உலகம் முழுவதும் ஒன்றிணைந்து இந்நாளில் எடுத்துக்கொள்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 15ஆம் தேதி சர்வதேச குழந்தைகள் புற்றுநோய் தினமாக உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தை குழந்தை புற்றுநோய் பெற்றோர்களுக்கான சர்வதேச கூட்டமைப்பு முதலில் அறிமுகப்படுத்தியது. எந்த ஒரு குழந்தையும்
புற்றுநோயால் உயிரிழக்கக்கூடாது என்ற மிகவும் உன்னதமான மற்றும் தீர்க்கமான நோக்கத்தை முன்வைத்தே இந்நாள் உருவாக்கப்பட்டது. புற்றுநோயுடன் போராடும் ஒவ்வொரு குழந்தையும் உரிய சிகிச்சையை பெற்று ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற உலகளாவிய உறுதிமொழியை இந்நாள் நமக்கு நினைவூட்டுகிறது. குழந்தைகளுக்கு ஏற்படும் புற்றுநோய் என்பது அரிதான ஒன்றாக கருதப்பட்டாலும் அது உயிருக்கு மிகுந்த ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. பெரியவர்களுக்கு ஏற்படும் புற்றுநோய்க்கான காரணங்களும் குழந்தைகளுக்கு ஏற்படும் புற்றுநோய்க்கான காரணங்களும் முற்றிலும் மாறுபட்டவை. பெரும்பாலும் பெரியவர்களுக்கு வாழ்க்கை முறை மாற்றங்களால் புற்றுநோய் ஏற்படுகிறது. ஆனால் குழந்தைகளுக்கு இது மரபணு மாற்றங்களால் உண்டாகிறது. இருப்பினும் நாம் உணர வேண்டிய முக்கியமான மாற்றம் என்னவென்றால், சரியான நேரத்தில் கண்டறிந்து முறையான சிகிச்சை அளித்தால் பெரும்பாலான குழந்தைகளை இந்த பாதிப்பிலிருந்து முழுமையாக குணப்படுத்த முடியும் என்பதுதான். குழந்தைகளை பொறுத்தவரை இரத்த புற்றுநோய் என்று அழைக்கப்படும் லூக்கிமியா பாதிப்புதான் மிகவும் பரவலாக காணப்படுகிறது. இது தவிர மூளை கட்டிகள், நிணநீர் மண்டலத்தை பாதிக்கும் லிம்போமா, நரம்பு மண்டலம் மற்றும் எலும்புகளில் தோன்றும் புற்றுநோய்கள் போன்றவை பிஞ்சு உடலுக்கு பெரும் சவாலாக அமைகின்றன. பெரியவர்களை காட்டிலும் குழந்தைகளின் உடல் வளர்ச்சி வேகமாக இருப்பதால் இந்த நோய் கிருமிகளின் தாக்கமும் தீவிரமாக இருக்கும். எனவே இந்த வகை புற்றுநோய்களை பற்றிய அடிப்படை அறிவை பெற்றிருப்பது பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மிக அவசியமாகும். குழந்தை புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டறிய சில முக்கியமான எச்சரிக்கை அறிகுறிகளை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். காரணமில்லாமல் அடிக்கடி வரும் காய்ச்சல், விளையாட்டில் ஆர்வமில்லாத அளவு அதிகப்படியான சோர்வு, திடீரென உடல் எடை குறைதல், இரவில் ஏற்படும் எலும்பு வலி மற்றும் உடலில் தோன்றும் அசாதாரண கட்டிகள் அல்லது வீக்கங்கள் போன்றவற்றை ஒருபோதும் அலட்சியப்படுத்தக்கூடாது. இவை சாதாரண உடல்நல குறைபாடுகளாகவும் இருக்கலாம். இருப்பினும் இத்தகைய அறிகுறிகள் தென்படும்போது உடனடியாக மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது அக்குழந்தையின் உயிரை காக்கும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகும். குழந்தை புற்றுநோயை பொறுத்தவரை நோயை கண்டறியும் வேகமும் சிகிச்சையின் துல்லியமுமே வெற்றியை தீர்மானிக்கின்றன. ஆரம்ப கண்டறிதல் மற்றும் சரியான நேரத்தில் வழங்கப்படும் சிகிச்சை ஆகிய இரண்டும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களை போன்றவை. குழந்தையின் உடலில் ஏற்படும் மாற்றங்களை ஆரம்பத்திலேயே கவனித்து மருத்துவரிடம் அழைத்து செல்லும் போது புற்றுநோய் செல்கள் மற்ற உறுப்புகளுக்கு பரவாமல் தடுக்கப்படுகிறது. புற்றுநோய் சிகிச்சை முறைகளான கீமோதெரபி அறுவை சிகிச்சை மற்றும் கதிர்வீச்சு சிகிச்சை போன்றவை கேட்பதற்கு மிகவும் கடினமாகவும் பயமாகவும் தோன்றலாம். ஆனால் நவீன மருத்துவ தொழில்நுட்பங்கள் இன்று அசூர வளர்ச்சி அடைந்துள்ளன. இத்தகைய சிகிச்சைகள் குழந்தைகளின் பிஞ்சு உடலுக்கு சவாலாக இருந்தாலும் அவற்றை தாங்கி மீண்டு வரும் அபாரமான ஆற்றல் குழந்தைகளுக்கு உண்டு. புற்றுநோய் பாதிப்பு என்பது அக்குழந்தையின் உடலை மட்டும் பாதிக்காமல் அவர்களது மென்மையான மனநிலையிலும் ஆழமான வடுக்களை ஏற்படுத்துகிறது. மருத்துவமனையில் கழியும் நாட்கள், தொடர் ஊசிகள் மற்றும் சிகிச்சைகள் குழந்தைகளுக்கு புரியாத பயத்தையும் மற்ற குழந்தைகளிடமிருந்து தான் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோம் என்ற ஏக்கத்தையும் கடுமையான மன அழுத்தத்தையும் உருவாக்குகின்றன. இந்த சூழலில் மருந்துகளை விட அக்குழந்தைக்கு அதிகம் தேவைப்படுவது அவர்கள் மீதான மாறாத அன்பும் நீ மீண்டும் விளையாட வருவாய் என்ற நம்பிக்கையான ஆதரவும் தான். அவர்களை சாதாரணமாக கருதி அரவணைப்பதன் மூலமே அந்த பிஞ்சு மனங்கள் சிகிச்சையை தாங்கும் மன வலிமையை பெறுகின்றன. ஒரு குழந்தைக்கு புற்றுநோய் வரும்போது உண்மையில் முழு குடும்பமே அந்த நோயுடன் போராடுகிறது. தன் கண் முன்னே குழந்தை படும் வலியை பார்ப்பது ஒரு பெற்றோருக்கு உலகிலேயே மிகப்பெரிய கொடுமையாகும். அவர்கள் எதிர்கொள்ளும் பொருளாதார சுமை, சிகிச்சைக்கு தேவையான அலைச்சல்கள், எதிர்காலம் குறித்த அச்சம் ஆகியவை அவர்களை பெரும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்குகின்றன. இந்த சர்வதேச தினத்தில் அந்த வீரமிக்க குழந்தைகளுக்கு மட்டுமல்லாமல் அவர்களுக்காக தங்கள் வாழ்க்கையே தியாகம் செய்து போராடும் பெற்றோர்களுக்கும் நாம் நமது ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு சமூகம் தரும் அங்கீகாரமும் ஆறுதலும் அந்த போராட்ட காலத்தில் பெரும் மருந்தாக அமையும். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தேவைப்படுவது வெறும் மருத்துவ சிகிச்சை மட்டுமல்ல, சமூகத்தின் ஆழமான கருணையும் புரிதலும் ஆகும். இந்த நோயை பற்றி சமூகத்தில் நிலவும் தவறான நம்பிக்கைகளை உடைத்து அக்குழந்தைகள் மீதான இரக்கத்தையும் ஆதரவையும் வெளிப்படுத்துவதே நாம் அவர்களுக்கு செய்யும் மிகப்பெரிய உதவி. குறிப்பாக கல்வி நிலையங்கள் இதில் முக்கிய பங்காற்றுகின்றன. புற்றுநோயிலிருந்து மீண்டு வரும் குழந்தைகளை பாகுபாடின்றி ஏற்றுக்கொள்ளவும்
அவர்களுக்கு பள்ளிகளில் ஊக்கமளிக்கும் சூழலை உருவாக்குவதும் அவர்களின் தன்னம்பிக்கையை வளர்க்கும். விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளின் மூலம் சிறு வயதிலேயே இத்தகைய புரிதலை மாணவர்களிடையே விதைப்பது ஒரு ஆரோக்கியமான மற்றும் மனிதாபிமானம் மிக்க சமூகத்தை உருவாக்க வழிவகுக்கும். உலகளாவிய ரீதியில் பார்க்கும்போது வளர்ந்த நாடுகளை விட வளரும் மற்றும் பின்தங்கிய நாடுகளில் வசிக்கும் குழந்தைகள் புற்றுநோயால் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். போதிய மருத்துவ வசதி இல்லாமை மற்றும் பொருளாதார பற்றாக்குறையினால் பல குழந்தைகள் சரியான நேரத்தில் சிகிச்சை பெற முடியாமல் உயிரிழக்கும் அவலம் நீடிக்கிறது. புற்றுநோயை வென்று மீண்டு வரும் குழந்தைகள் வெறும் வெற்றியாளர்கள் மட்டுமல்ல, அவர்கள் இந்த உலகிற்கே நம்பிக்கையின் முகங்கள். மரணத்தின் விளிம்பு வரை சென்று மீண்ட அந்த பிஞ்சு போராளிகள் நமக்கு சொல்லும் ஒரே செய்தி, தீராத நம்பிக்கையும் மன வலிமையும் இருந்தால் எத்தகைய இமாலய சவாலையும் வெல்ல முடியும் என்பதுதான். அவர்களின் ஒவ்வொரு புன்னகையும் புற்றுநோய்க்கு எதிரான இந்த போரில் நாம் அடைந்து வரும் முன்னேற்றத்தின் சாட்சியாகும். அவர்களின் வெற்றி கதைகள் தற்போது சிகிச்சையில் இருக்கும் ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு புத்துயிரூட்டும் மருந்தாக அமைகின்றன. ஒரு குழந்தையின் மழலை சிரிப்புதான் இந்த உலகின் மிகப்பெரிய செல்வம். அந்த சிரிப்பு புற்றுநோய் என்ற அரக்கனால் மங்கிவிடக்கூடாது என்பதில் நாம் உறுதியாக இருப்போம். எந்த ஒரு குழந்தையும் புற்றுநோயால் தோற்கக்கூடாது என்ற இலக்கை நோக்கி நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பயணிப்போம். நம்பிக்கையை ஆயுதமாக்குவோம், விழிப்புணர்வை கேடயமாக்குவோம். அந்த பிஞ்சு இதயங்களின் சிரிப்பை மீட்டெடுக்க இந்நாளில் உறுதியெடுப்போம். நன்றி. நேயர்களே, இந்நேரம் வரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது வாரம் ஓர் அலசல், அனைத்துலக குழந்தைகள் புற்றுநோய் தினம். செய்திகள். உண்மையான நீதி அன்பில்தான் அடங்கியுள்ளது என்றும், சட்டத்தின் ஒவ்வொரு கட்டளையிலும் அன்பிற்கான அழைப்பை அடையாளம் காண நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இயேசு நமக்கு கற்பிக்கின்றார் என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. பிப்ரவரி 15 ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையில் இவ்வாறு மொழிந்தார் திருத்தந்தை. வெளிப்புற அனுசரிப்பில் அல்ல, அன்பில் வேரூன்றிய நீதியின் வடிவத்தை தழுவிக்கொள்ள விசுவாசிகளை வலியுறுத்திய திருத்தந்தை மோசேக்கு கொடுக்கப்பட்ட சட்டத்தின் ஆழமான அர்த்தத்தை வெளிப்படுத்தி
இறையாட்சியின் புதிய தன்மைக்குள் நுழைய விசுவாசிகளை இயேசு அழைக்கின்றார் என்று அவர் விளக்கினார். சட்டம் அன்பினால் துல்லியமாக நிறைவேற்றப்படுகிறது என்று மொழிந்த திருத்தந்தை, மக்களை மதவாதிகளாக காட்டுவதற்காக இந்த கட்டளைகள் எழுதப்படவில்லை என்றும், கடவுளுடனும் ஒருவருடனும் உண்மையான உறவை பேணுவதற்கு மக்களுக்கு உதவுவதற்காகவே அவை எழுதப்பட்டன என்றும் குறிப்பிட்டார். மேலும் நற்செய்தி நமக்கு மதிப்பீடுகள் கொண்ட படிப்பினையை வழங்குகிறது. அதாவது, குறைந்தபட்ச நீதி மட்டுமே போதாது, மிகுந்த அன்பும் தேவை என்பதை எடுத்து காட்டுகிறது என்று விசுவாசிகளுக்கு விளக்கினார் திருத்தந்தை. நம்முடைய அமைதி கிறிஸ்துவிடமிருந்து வருகிறது. அவர் நம்மை வழிநடத்தவும் மாற்றவும் அனுமதிப்பதன் மூலமும், நம் இதயங்களை அவருக்கும் அவருடைய அருளின் மூலம் நாம் சந்திக்கும் மக்களுக்கும் திறப்பதன் மூலமும் அவரை பின்பற்றுகிறோம் என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. பிப்ரவரி 15 ஞாயிறன்று மாலை 5 மணிக்கு ரோமையின் ஓஸ்தியா லிதோவிலுள்ள புனித மரியா ரெஜினா பாசிஸ் பங்கு தளத்தில் இடம்பெற்ற திருப்பலியின் மறைவுரையில் இவ்வாறு கூறிய திருத்தந்தை, கடவுளின் சட்டத்தின் மாற்றும் வலிமையையும் அன்பு மற்றும் ஒப்புரவிற்கான அழைப்பையும் வலியுறுத்தி கூறினார். 10 கட்டளைகள் என்பவை கட்டுப்பாடுகள் அல்ல, மாறாக அவை உண்மையான சுதந்திரம் மற்றும் மனித நிறைவிற்கான பாதை என்றும், மற்றவர்களை மதிக்கும் மற்றும் அவர்கள் மீது அக்கறை கொள்ளும் தன்மையில் அவை வேரூன்றியுள்ளன என்றும் விசுவாசிகளிடம் எடுத்துரைத்தார் திருத்தந்தை. ஞாயிறு நற்செய்தி வாசகத்தை மேற்கோள் காட்டி, ஆன்மீக தீங்கு உள்ளத்திற்குள் தொடங்கும் போது விசுவாசிகள் தங்கள் இதயங்களில் கோபத்தையும் வெறுப்பையும் அகற்றிவிட வேண்டும் என்று அவர்களிடம் கேட்டுக்கொண்டார் திருத்தந்தை. பிப்ரவரி 14 வெள்ளிக்கிழமையன்று இத்தாலியின் இரக்கச் சங்கம் என்ற கூட்டமைப்பின் உறுப்பினர்களை திருப்பீடத்தில் சந்தித்த போது அதன் கிறிஸ்தவ தோற்றம் பற்றியும் அது இன்றும் ஏன் முக்கியமானதாக அமைந்துள்ளது என்பது பற்றியும் அவர்களுக்கு எடுத்து காட்டினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. தொடக்கத்தில் அவர்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்த திருத்தந்தை 13ஆம் நூற்றாண்டு பிளாரன்ஸிலிருந்து மறைச்சாட்சி புனித பீட்டர் போன்ற நபர்களால் ஈர்க்கப்பட்ட அவ்வமைப்பின் ஆன்மீக அடித்தளம் பற்றி தனது உரையில் குறிப்பிட்டார். அவர்களின் பிறரன்பு பணிகளை, குறிப்பாக நோயாளர்கள், முதியவர்கள், ஊனமுற்றோர் மற்றும் புலம்பெயர்ந்தோருக்கான அவர்களின் அர்ப்பணிப்பை பாராட்டிய திருத்தந்தை, உங்களின் நோக்கம் மற்றவர்களுக்காக பணியாற்றுவது மட்டுமல்ல, மாறாக மற்றவர்களுடன் ஒன்றித்து பயணிப்பது என்று எடுத்து காட்டினார். இரத்தம் மற்றும் உடல் உறுப்பு தானம் முதல் குழந்தைகளின் வளர்ச்சிக்கான முயற்சிகளை ஆதரிப்பது வரை அவ்வமைப்பின் தகவமைப்பு திறனையும் ஒப்புக்கொண்டு மகிழ்ந்தார் திருத்தந்தை. பிப்ரவரி 14 சனிக்கிழமையன்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அருள் சகோதரி சிமோனா பிரம்பில்லா அவர்களை ஆயர்களுக்கான திருப்பீடத்துறையின் புதிய உறுப்பினராக நியமித்துள்ளதாக திருப்பீட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. வரும் மார்ச் 27ஆம் தேதியன்று 61 வயதை எட்டும் இத்தாலிய வம்சாவளியைச் சேர்ந்த ஆறுதல் அன்னையின் மறைப்பணியாளர்கள் சபையைச் சேர்ந்த அருள் சகோதரி சிமோனா பிரம்பில்லா அவர்கள் தற்போது அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு மற்றும் அப்போஸ்தலிக்க வாழ்வு சங்கங்களுக்கான தலைமை தலைவராக பணியாற்றுகிறார். கடந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இந்த பொறுப்பை அவர் வகித்து வருகின்றார். கத்தோலிக்க திரு அவையின் தலைமைத்துவம் மற்றும் மெய்ப்பு பணிக்கு பங்களிப்பதில் பெண்களின் வளர்ந்து வரும் பங்களிப்பை அருள் சகோதரி பிரம்பில்லா அவர்களின் இந்த புதிய நியமனம் எடுத்து காட்டுகின்றது. மறைமாவட்ட மற்றும் பட்டம்சார் ஆயர்கள், அப்போஸ்தலிக்க நிர்வாகிகள் மற்றும் குறிப்பிட்ட வழிபாட்டு முறை திரு அவைகளின் நிர்வாகம் தொடர்பான விடயங்களுக்கு ஆயர்களுக்கான திருப்பீடத்துறை பொறுப்பாக உள்ளது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.